கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேதத்தில் பார்க்கிறோம், கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் இந்த பூமியை ஒன்றும் சுற்றி தருகிறது. யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீ அந்த இடத்துல செய்தாலும் சரி, பள்ளி அறையில செய்தாலும் சரி, என்ன பாவம் பண்ணினாலும் கடலுக்கு அடியில போய் செய்தால் அவருடைய கண்களுக்கு மறைவாக இல்லை. உலகத்துல ஆண்டவர் மனுஷனை படைத்திருந்தால் ரொம்ப மனசாப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆனா கண்கள் அப்படியே எந்தெந்த மனுஷன் என்னென்ன செய்யறாங்கிறது அவருடைய கண்கள் உலகி கொண்டு வந்த நாட்கள்ல இந்த பூமியை அழிக்க வேண்டும் நாட்கள் இல்லை. ஆனா கண்கள் நோவாவை மேற்பட்டது. அதனாலதான் தேவ பிள்ளைகளை நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அப்போ நோவா அந்த நாட்களில் நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கலாக இருந்தான். அதனால அவர் கண்களால் வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உன் குடும்பம் அழியாமல் இருக்கணும்னா தேவனுடைய கண்கள் நோவா கிடைத்த போல கிடைக்கணும். தேவ பிள்ளைகளை, அவர் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாயா, நீதிமானா இருக்கிறாயா, உண்மைத்துவமா இருக்கிறாயா, தேவ பயத்தோடு நடக்கிறாயா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கட்டளை படித்தோம், தேவ மனுஷன் உலகத்தை படைச்சார், எப்ப எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இதெல்லாம் நோவாவு வந்து என்ன பண்ண மனம் போல வாழல, குடி கூத்தனமாக இருக்கல. தேவ பிள்ளைகளே, அவனுக்கு தெய்வ பையன் இருந்தது, தேவனோடு செஞ்சிருந்தான், நீதிமானாக இருந்தான். அதனாலதான் கண்கள், தேவனுடைய கண்கள் தயவு கிடைத்த. தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எப்படி தேவனை ஆராதிக்கிறாய், உண்மையா இருக்கிறாயா, நீதிமானா இருக்கிறாயா, இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களை போல வாழுகிறாய். நீ மற்ற ஜனங்களை போல வாழ்ந்தானா மற்ற ஜனங்கள் எல்லாம் வாரிக்கொண்டது போல நீயும் வாரிக்கொண்டுவாய். நீயும் குடும்பம் தப்பிக்க வேண்டாம். தேவனுடைய கண்கள் தயவு கிடைக்கும். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய இதுக்கு முன்பாக எப்படி நீ இருக்கலாம். இனி என்ன செய்யாத தேவ பிள்ளைகளை, இந்த நோவாவுக்கு கண்கள் தேவ கண்கள் கிருபை கிடைத்தது போல எனக்கு கிடைக்கணாண்டவரே சொல்லி நீதிமான வாழவா, தேவனோடு சஞ்சரி. தேவ பிள்ளைகளை, தேவனோடு சஞ்சரி, நீதிமானாக வா, தேவ பயத்தோடு வாழு. தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் இருந்தாதான் அவர் கண்கள் பார்க்கும்போது இந்த பிள்ளை எனக்கு பயப்படுது, இந்த மகா இந்த பையன் எனக்கு பயப்படுதான்னு சொல்லி கிருபை கிடைக்கும். நீங்க யாராக, பணக்காரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், யாரா இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனா தேவ சமூகத்துல கண்கள் கிடைக்கணும். உன் பணத்தை வச்சு கிடைக்காது, நான் அதை செய்த இதை செய்தெல்லாம் கிடைக்காது. தேவ பயம் இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், இதுமான காலம். அப்படி இருக்கும்போது அவர் கண்கள் பூமி எங்கு சுத்தரிக்கிறது போல தேவ பிள்ளைகளை, நீ இதெல்லாம் செய்யும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து உனக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். உன் குடும்பத்தை ஒன்று உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைகளை, இருக்கிற ஏரிய காக்கப்படும். நீ அப்படி செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வான். கண்கள் முடிச்சவரு செய்வான். ஆண்டவரே, உலகத்துல மனுஷர்கள் குடித்தனமாக பலவிதமான பாவத்துல வாழ்ந்திருந்த நாட்களிலே நோவா நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும், அப்பா தகப்பனே, அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாக இருந்தான். அதனால நம்முடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திருற வாழ்க்கையிலே அப்ப நோவாவுக்கு நம்முடைய கண்களை கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கண்களில் கிருபை கிடைக்க நீ கிருபை பாராட்ட முடியும் சொல்லி இறக்க பாராட்டுங்க. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. தேவ பிள்ளைகளே, நோவா வாழ்ந்து போல் வாழுங்க. அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும். God bless you.